தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த நடவடிக்கை எதற்காக? திருநெல்வேலி மாநகர பகுதியில காவல் ஆணையாளர் சந்தோஷ் அடிமணி அவர் இன்றைக்கு உயிரிழந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஜாகிர் ஹுசைன் அவர் வீட்டிற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜாகிர் ஹுசைன் நேற்று காலையில மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தியை தேடும் பணி 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போது மதுரையில அவர் பதுங்கியிருப்பதாகவும் அங்கே கைது செய்வதற்காக தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ அவர் இறக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தான் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டு விடக்கூடும். ஏற்கனவே இது தொடர்பாக திருநெல்வேலி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தும் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய அவர் கோபாலகிருஷ்ணன் அது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் செந்தில்குமார் என்ற அந்த டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய உதவி ஆணையாளரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வீடியோ வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான விரிவான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு அவர்கள் உடலை பெறுவதற்கான நிபந்தனைகளை வைத்திருந்தார்கள். இதில் முக்கிய பங்காற்றி இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும், செந்தில்குமாரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். செந்தில்குமார் தற்போது திருநெல்வேலியில் பணியாற்றவில்லை, இங்கிருந்து பணி மாறுதலாகி கோயம்புத்தூர் சென்றுவிட்ட நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில காவல்துறையினுடைய தீவிர விசாரணை ஆய்வுக்கு பிறகாக தற்போது சந்தோஷ் அடிமணி உத்தரவின் பேரில் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இங்கிருந்து பணிமாறுதல் சென்றிருக்கக்கூடிய செந்தில்குமார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவர் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினுடைய இயக்குநருக்கு பரிந்துரை செய்வதாகவும் சந்தோஷ் அடிமணியினுடைய அந்த உத்தரவில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.